الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் தினமும் ரமலானுடைய இரவில் அல் குர்ஆன் வழங்குகின்ற அழகிய உபதேசம் என்ற தலைப்பில் தொடராக நாம் திருமறையின் உபதேசங்களை பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரா அல் கஹ்ஃப் என்று சொல்லப்படுகின்ற அந்த அத்தியாயத்தில் 32வது வசனம் தொடங்கி ஒரு நிகழ்வை நமக்கு பதிவு செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான், வல்தரிபு லஹும் மஸலர் ரஜுலைன். நபியே, ஒரு 2 நபர்களை குறித்து நீங்கள் உதாரணம் சொல்லுங்கள் அவர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்றான். 2 நபர்களை பற்றி அவர்களுக்கு முன்னுதாரணம் சொல்லுங்கள். கொஞ்சம் அமைதியா பயண கவனிங்கம்மா. அந்த 2 நபர்களை பற்றி யாருக்கு முன்னுதாரணம் சொல்லுமாறு அல்லாஹ் சொல்றான்? அதனுடைய மேலே உள்ள வசனங்களை எடுத்து நாம படிச்சு பார்த்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் அதே வசனத்திற்கு ஒரு 2 வசனம் முன்னால் பேசுகிறான். இன்னல்லதீன ஆமனு, யார் அல்லாஹுவை ஈமான் கொண்டார்களோ, வஅமிலு ஸாலிஹாத், நல்ல காரியங்களை யார் செய்து வருகிறார்களோ அவர்களுடைய அந்த நற்காரியங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் என்று சொல்லிட்டு தான் என்ன செய்யறான்? இறைவன் இந்த மனிதர்கள் குறித்து உதாரணத்தை முன்வைக்கிறான். அப்ப இது யாருக்கு சொல்லப்படுது? நமக்கானது. யார் அல்லாஹுவை நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான உதாரணமாக இந்த 2 மனிதர்கள் பற்றி உதாரணம் சொல்லப்படுகிறது. அதுல ஒருத்தர் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மனிதர், மூமினான ஒரு அடியார். அவர் ஏழ்மையில் வாழக்கூடிய ஒரு மனிதர், பலவீனமான ஏழ்மையான நிலையில் வாழக்கூடிய, இறைவனுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய ஒரு மனிதர். 2வது மனிதரோ அல்லாஹுவை மறுக்கின்ற காஃபிர், இறை நிராகரிப்பாளர். அவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது கிடையாது. இறை நிராகரிப்பாளன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவானா? அல்லாஹுக்கு நன்றி செலுத்த மாட்டான். அவன் ஒரு மிக பெரும் செல்வந்தனாக உலகத்தில் வாழ்ந்தான். இதை சொல்றது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நல்லா மனசுல வச்சுக்கிறேங்க. இந்த உதாரணம் இது வெறும் கதைக்காக, குழந்தைக்கு உட்கார வச்சு சோறு ஊட்ட கதை சொல்லுவோமே அதுக்கு சொல்ற விஷயங்கள் அல்ல. இந்த பூமிக்கு மேல் நடந்தேறிய ஒரு உண்மை வரலாற்றை இறைவன் முஃமின்களுக்கு பதிவு செய்கிறான். அது மனசுல வச்சுட்டு தான் இந்த ஸ்டோரிக்குள்ள போகணும். இப்படி 2 பேர் இருந்தார்கள். ஒருவர் இறை விசுவாசி, ஒருவர் இறை மறுப்பாளர். இறை மறுப்பாளரோ செல்வந்தராக வாழ்ந்தார், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவராக இருந்தார். நல்ல மனிதர் ஏழ்மையில் இருந்தார், அல்லாஹ்வுக்கு நன்றியோடு இருந்தார். 2 பேர். இந்த 2 பேர்ல இந்த செல்வந்தர் குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வஜஅல்னா லி அஹதிஹிமா, அந்த 2 பேரில் ஒருவருக்கு நாம் வழங்கினோம் ஜன்னத்தைனி மின் அஅனாப், திராட்சை குலைகள் மிகுந்த 2 தோட்டங்களை, பிரம்மாண்டமான தோட்டங்களை நாம் வழங்கினோம். இது யாருக்கு? அந்த கெட்டவனுக்கு. செல்வந்தனாக இருக்கிறான்ல, காஃபிராக இருக்கிறான்ல, அந்த காஃபிருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கியதாக சொல்கிறான். என்ன? மிக பிரம்மாண்டமான 2 திராட்சை தோட்டங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கியதாக சொல்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான், வஹஃபஃப்னாஹுமா பிநஹ்லின், அந்த 2 திராட்சை தோட்டங்களினுடைய கடைசி பகுதி இருக்குமே, அந்த முற்று இருக்குமே,
அந்த கடைசி பகுதிகளில் வேலிகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பேரித்தம் மரங்கள் இருக்கிறத அந்த மரங்களை கொண்டு வேலி அமைத்தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். கற்பனை செஞ்சு பாருங்க, வேலின்னா சாதாரணம் அடைச்சிருப்பாங்க அப்படித்தானே? ஒரு பெரிய கொள்ளை இருக்கு, நமக்கு வேலி சாதாரணம் அடைச்சிருப்போம். அதுக்கு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா? உள்ளதான் இன்வெஸ்ட்மெண்ட், வெளியே இருக்காது. அல்லாஹ் வர்ணிக்கிறான், அதை மக்கள் புரிஞ்சுக்கிறணும்னு அல்லாஹ் அப்படி வர்ணிக்கிறான். மிக பிரம்மாண்டமான 2 தோட்டங்கள், அந்த தோட்டங்கள் முழுவதும் திராட்சை குலைகள் தொங்குகிறது. அதன் ஓரங்களில் வேலி அமைக்கப்பட்டிருப்பதோ பேரித்த மரங்களை கொண்டு வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது. சுத்தி எங்க பார்த்தாலும் பேரிச்ச மரம். உள்ள போனா தான் என்ன செய்யும், அந்த திராட்சை மரங்கள் எல்லாம் தெரிய மாதிரி ஒரு பிரம்மாண்டமான 2 தோட்டங்கள் அல்லாஹ் அந்த காஃபிருக்கு வழங்கி இருக்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான், வஜஅல்னா பைனஹுமா ஸர்அன், அந்த பேரித்த மரங்களுக்கும் அவனுக்கு வழங்கப்பட்ட தோட்டங்களுக்கும் இடைப்பகுதியில பயிர்களையும் நாம் வழங்கினோம், முளைக்க செய்தோம். இவ்வளவு அம்சங்கள் அதுல இருக்கு. இதுல குறிப்பா நாம பார்க்க வேண்டியது, அவன் அதை உருவாக்கி கொண்டான் அல்ல, எங்கேயுமே சொல்லல. வஜஅல்னாண்டா என்ன அர்த்தம்? நாம் வழங்கினோம், நாம் கொடுத்தோம். அல்லாஹ் திரும்ப திரும்ப பதிவு பண்றான். அவன் செல்வந்தன் தான், மிக பிரம்மாண்டமான சொத்துக்களோடு இந்த பூமியில இருந்தால்தான், ஆனா அதை நாம் தான் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். நான் வழங்கினேன். அந்த தோட்டத்துக்கு மத்தியில விவசாய பயிர்களையும் பூமிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இப்படியும் அவனுக்கு சொத்து வழங்கப்பட்டிருக்கு. மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அதிலிருந்து அவனுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பலன்களும் நஷ்டமாவதே கிடையாது. தாராளம் அல்லாஹ் கொடுத்துட்டே இருக்கிறான். எப்ப கை வச்சாலும் லாபம். மிக பெரும் செல்வந்தனாக அதிலிருந்து அவன் உருவாகுகிறான். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் பலன்களில் சிறிதளவேனும் குறை வைக்காமல் அவனுக்கு கொடுத்து வருகிறான். மேலும் இறைவன் சொல்கிறான், அந்த செல்வந்தனுக்கு அந்த தோட்டத்தின் நடுப்பகுதியிலே ஆறை நாம் ஏற்படுத்தினோம். தண்ணி ஓடுது, ஆறா ஓடுது. எதெல்லாம் இங்க இருந்தா ஒரு தோட்டம் பெர்ஃபெக்டா இருக்குமோ அது எல்லாத்தையும் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். நீர் இருக்குதுல்ல, இந்த விளைச்சலுக்கு, விவசாய பூமிக்கு, இந்த பேரிச்சம் தோட்டத்திற்கு, திராட்சை தோட்டத்திற்கு, எல்லாத்துக்கும் அதுல இருந்து தண்ணி போகும். அதை அல்லாஹ் கொடுத்து மிகப்பெரிய தோட்டங்களை கொடுத்து மிக பிரம்மாண்டமான பலன்களையும் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். இவ்வளவும் இறைவனால் அந்த செல்வந்தனுக்கு கொடுக்கப்பட்டது என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பதிவு செய்துவிட்டு ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. இதெல்லாம் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஒரு சந்தர்ப்பத்துல அந்த ஏழை செல்வந்தனோடு, அதான் ஏழை மூமினோடு இந்த செல்வந்தன் உரையாடுகின்ற பொழுது, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு 2 பேரும் நண்பர்கள், அப்படிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 2 பேரும் நண்பர்கள். இந்த ஏழையோடு இந்த செல்வந்தன் உரையாடுகின்ற பொழுது அவன் சொல்றான், இவ்வளவு பெரிய செல்வந்தனா இருக்கிற உன்னை விட நீ அல்லாஹ்வை நம்புகிறாய், இறை முஃமினாக இருக்கிறாய், நன்றி செலுத்துகிறாய், உன்னை விட எவ்வளவு பெரிய டாப் லிஸ்ட்ல நான் இருக்கிறேன், எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தோடு அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறான். அதே போல உன்னை விட ஆள் பலத்தில் என்னை அல்லாஹ் அதிகாரியா பெரிய இடத்துல வச்சிருக்கிறானே, நான் அப்படி இருக்கிறேனே என்று அவன் அகந்தை கொள்கிறான். அல்லாஹ் சொல்றாங்க, இவ்வளவு அல்லாஹ் கொடுத்தான். அந்த ஏழையை பார்த்து இந்த இறை நிராகரிப்பாளன் சொல்லும் பொழுது பெருமை அடிக்க ஆரம்பிக்கிறான். நான் எவ்வளவு பெரிய சொத்துக்காரனா இருக்கிறேன், எவ்வளவு பெரிய சொத்து எனக்கு இருக்குது என்று அவன் அந்த இடத்தில் அகந்தை கொள்ள ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் இதை பதிவு செய்யறான். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் என்ன சொல்ல வர்றான்டா, யார் இறைவனுக்கு நன்றி மறந்து இந்த பூமியில் வாழ்கிறார்களோ அவங்க பெருமை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யார் இறைவனுக்கு நன்றியோடு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ எந்த எல்லைக்கு போனாலும் பெருமை அவங்களுக்கு வராது. நன்றி மறந்தவர்கள், நன்றி செலுத்த தனக்கு வந்த அருள்களுக்காக, இறைவன் தந்த அருள்களுக்காக யார் நன்றி மறந்து அல்லாஹ்வை மறந்து வாழ ஆரம்பிக்கிறார்களோ பெருமை வந்துடும், அகந்த வந்துடும். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நிறைய இடத்துல பாக்குறோமா இல்லையா, நான் எவ்வளவு பெரிய அந்தஸ்தோட இருக்கிறேன், ஏன் முன்னாடி நீ பேசுவியா, எனக்கு நீ கருத்து சொல்லுவியா, என்கிட்ட வந்து நீ ஒப்பீனியன் பேசுவியா. ஒரு சாதாரண ஏழ்மையில் இருக்கின்ற ஒரு மனிதர் அவருடைய நண்பருக்கு, அவர் பெரிய சொத்துக்காரராக இருப்பாரு, உண்மையிலே உலகத்தில் அவருடைய லெவல் வேற மாதிரி இருக்கும், கருத்து பேச பயமா இருக்குது. ஏன்னா இப்படி பெருமை அடிக்கிறார்கள். நான் எங்க இருக்கிறேன், என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா, எவ்வளவு பெரிய சொத்துனா என்றெல்லாம் பெருமை அடிக்கிறார்களே. அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தால் ஆட்டோமேட்டிக்கா அந்த பெருமை என்கின்ற குணம் வந்துடும். அல்லாஹ் அதை இங்கே குறிப்பிடுறான். அவ்வளவும் அல்லாஹ் கொடுத்தான் அந்த செல்வந்தனுக்கு.
ஆனா அந்த செல்வந்தன் என்ன செய்யறான்டா, அதை கொண்டு பெருமை அடிக்க ஆரம்பிக்கிறான். நான் தான் பெரிய சொத்தோடு இருக்கிறேன் என்று அந்த ஏழையை குத்தி காட்டுறான். இந்த நிலை தொடர்கிறது. அவன் இன்னொரு நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இந்த ஏழையோடு அந்த செல்வந்தன் அந்த தோட்டத்துக்கு போறான். 2 பேர் நண்பர் தானே, நண்பர்கள் அந்த தோட்டத்துக்கு போறான். ஒதஹல ஜன்னத்தஹு, அந்த தோட்டத்திற்கு தன்னுடைய ஏழ்மையான நண்பரோடு அவர்கள் செல்கின்ற பொழுது, ஒஹுவ தாலிமுன் லி நஃப்ஸிஹி, அந்த செல்வந்தன் இறை நிராகரிப்பாளன் தனக்கே அநியாயம் செய்து கொண்ட நிலையில் அந்த தோட்டத்திற்குள் நுழைந்தான் என்று அல்லாஹ் சொல்றான். அது என்ன அநியாயமாம்? அல்லாஹ் சொல்றான், மா அதுன்னு அன் தபீத ஹாதிஹி அபதா, இந்த செல்வம் எல்லாம், இறைவனால் எனக்கு தரப்பட்ட இந்த அருட்பாக்கியங்கள் எல்லாம் என்னை விட்டு ஒரு காலம் போவாது அப்படின்னு ஆணித்தரமா நம்புறான். நம்ப முடியுமா? அவன் நினைக்கிறான், அவன் உள்ளத்தால அவன் நினைச்சு வார்த்தையில வெளிப்படுத்துறான். ஏன்னா இது அவனால வந்ததுன்னு நினைக்கிறான். அவன்தான் அதற்கு அதிகாரி என்ற எண்ணம் அவனை எப்படி பேச செய்கிறது, என்ன வைக்கிறது, என்ன தூண்டுகிறது? என்னுடைய இத்தனை சொத்துக்களும், இவ்வளவு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அருள்களும் என்னை விட்டு ஒரு நாளும் போகாது, நான் நம்புறேன் அப்படிங்கிறான். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், ஒகாலமா மறுமை என்கின்ற ஒரு நாள் நிகழவே செய்யாது என்றும் அவன் சொல்றான். இதையும் பேசுறான், மறுமைங்கிற ஒரு நாள் அதெல்லாம் கிடையாது, இந்த சொத்து என்னை விட்டு போகாது, மறுமையா அதெல்லாம் அல்லாஹ்லாம் என்னை எழுப்ப மாட்டான், மறுமையினாலும் கிடையாது என்றும் அவன் சொன்னான் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு வேளை அல்லாஹுவை நான் சந்திப்பதாக இருந்தால், மறுமைன்ற ஒரு நாள் வந்து அல்லாஹ்வை நான் சந்திப்பதாக இருந்தால், ஒருவேளை அல்லாஹ் என்னை எழுப்பிவிட்டால், இந்த உலகத்தில் இறைவன் எனக்கு தந்த அருள்களை விட சிறந்த அருளை தருவான். அவன் ஆசையை பாருங்க, எல்லாம் அழிஞ்சு போற ஆசை, காத்துல போற ஆசை. அவன் ஒரு இறை நிராகரிப்பு, அல்லாஹ் வணங்கலை, அல்லாஹ் கொடுத்த அந்த அருள்களுக்கு நன்றி செலுத்தலை, இறை நினைவே கிடையாது. இறை நினைவோடு இருக்கிற ஒரு ஏழ்மையான இறை அடியாரை பார்த்து பெருமை அடிக்கிறான். நான் தான் உன்னோட சொத்தோடு இருக்கிறேன்னு சொல்றான், அகம்பாவம் கொள்றான், பெருமை அடிக்கிறான். மேலும் அவனுடைய எண்ணத்தை பாருங்க, அழிஞ்சு போற எண்ணத்தை, இந்த சொத்து என்னை விட்டு போகவே செய்யாது என்றும் சொல்கிறான். நான் மறுமையில் எழுப்பப்பட மாட்டேன், அப்படி ஒரு நாளே கிடையாது என்றும் சொல்கிறான், ஆசை வைக்கிறான். ஒருவேளை அல்லாஹ் என்னை எழுப்பினால், இப்படி வருது அவனுக்கு, மறுமை கிடையாது, ஒரு வேளை வந்தா நான் என்ன செஞ்சிட்டேன், அல்லாஹ் எனக்கு தந்துருவான், இதை விட கண்ணியமா உயர்வா அல்லாஹ் எனக்கு தந்துருவான் என்றும் அவன் நினைக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே பதிவு செய்கிறார். அன்புள்ள சகோதரிகளே, இந்த இடத்துல அல்லாஹ் தந்த அருள்களுக்கு நாம் நன்றி செலுத்த மறந்தால் என்ன நடக்கும் என்பதை இறைவன் இங்கே பதிவு செய்ய போறான். அதான் விஷயம். இது யாரிடமிருந்து வருகிறது, அது வந்த பொழுது நாம் எப்படி இந்த உலகத்தில் நடக்க வேண்டும், அப்படி நடந்தால் என்ன நமக்கு விளையும், அப்படி நாம் நடக்காவிட்டால் என்ன நடக்கும், எல்லாத்தையும் இந்த வரலாறு மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இது மாதிரி என்ன ஓட்டங்களை அவன் சொன்னதை பார்த்த அந்த நண்பன், தன்னுடைய அந்த ஏழை நண்பன் இருக்கிறான்ல, இவன் உழவு சொல்லிட்டு வர்றதை பார்க்கறான். பார்த்தோன்னா அவனுக்கு மனசு உறுத்துது. அல்லாஹ் சொல்றான், அந்த நண்பன் தன்னுடைய அந்த தீய சிந்தனையில் உள்ள நண்பனுக்கு எச்சரிக்கை செய்கிறான். என்ன செய்யறான்? கஃபர்த பில்லதி ஹலகக மின் துராப், அல்லாஹ் மனிதனை மண்ணில் இருந்து படைத்தானே, அதை நீ மறுக்க போறியா? அல்லாஹ் மண்ணில இருந்து தானே படைச்சான் மனிதனை, அதை நீ மறுத்துருவியா? பெருமை அடிக்கிறியே, இவ்வளவு சொத்தும் நிரந்தரமாக உனக்கு இருக்கும் என்று நினைக்கிறாயே, மறுமை என்ற ஒரு நாள் இல்லை என்று நினைக்கிறாயே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்விடம் ஒருவேளை நான் எழுப்பப்பட்டால் இதைவிட சிறந்த அருள்களை அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற அற்ப ஆசை வைக்கிறாயே, நீ எப்படி இருந்தாய் என்பதை சிந்தித்து பார் என்று அந்த நண்பன் எச்சரிக்கை செய்கிறார். நீ மண்ணில இருந்தானப்பா படைக்கப்பட்ட, ஆதி மனிதர் மண்ணில் இருந்து தானே படைக்கப்பட்டாரு, உன் பேக்ரவுண்டை எடுத்து பாரு என்று சொல்கிறார். சும்மமின் நுத்ஃபா, ஒரு அற்ப துளியிலிருந்து அல்லாஹ் உன்னை படைக்கலையா? கொஞ்சம் உனக்கு ஒரு 30 வயசு ஆகுது வை, அந்த வயசுக்கு பின்னாடி போ, ஒரு 30 ஆண்டுக்கு பின்னால் நீ எங்கே இருந்தாய், உன்னோட அட்ரஸ் என்ன, உன் முகவரி என்ன, உன் பெயர் என்ன, உனக்கான அடையாளம் என்ன? அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. வார்த்தையால், உடல் ஜாலத்தால், பொருளாதாரத்தால், உலகத்தில் இறைவன் வழங்குகின்ற அருள்களால் பிற மனிதர்களை நோகடித்து அகந்தை கொள்கின்ற மனிதர்கள், பெருமை அடிக்கின்ற மனிதர்கள் நம்ம எங்க இருந்தோம்னு யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் அதை சொல்றான்.
அந்த நல்ல மனிதர் அந்த கெட்ட அடியான இடத்துல இதை ஞாபகப்படுத்துறார். அற்ப துளியிலிருந்து நீ பிறக்கலையா? நீ ஒண்ணுமே இல்லையே, அட்ரஸே இல்லாமல் இருந்து அல்லாஹ் உன்னை உருவாக்கலையா? மேலும் அவர் சொல்கிறார், சும்ம சவ்வாக்க ரஜுலா, அதுக்கு பின்னாடி தானப்பா உன்னை ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதனாக இந்த பூமியில் அல்லாஹ் உருவாக்கினான். நீ பிறந்தாய தாயின் வயிற்றிடமிருந்து அதுக்கு முன்னால் உன்னிலை என்ன? நீ பிறந்ததற்கு அந்த வயிற்றிலிருந்து கருவாக்கப்பட்டு சதை துண்டாக்கப்பட்டு பல பரிணாமங்களை எடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதன் என்ற படைப்பை உனக்கு தந்தான். இன்னைக்கு அழகா இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாத இடத்திலிருந்து அல்லாஹ் நம்மை உருவாக்கி மனிதனாக நிறுத்தி இருக்கிறான். நாம வீடு கட்டி இருக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், சாப்பிடுறோம், நினைச்சதை அனுபவிக்கிறோம். அப்ப எதுவுமே இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு மனிதர்களாக இருக்கிறோம். அதை அந்த நண்பன் தன் நண்பனிடத்தில், அந்த கெட்ட சிந்தனை உள்ள அடியான் இடத்தில் ஞாபகப்படுத்தினார் என்று அல்லாஹ் சொல்றான். என்னைக்குமே நம்ம பக்கத்துல இந்த மாதிரி ஒரு நண்பனை வச்சுக்கிறோம். அல்லாஹ் சொல்ற எல்லா வார்த்தைகளும் நமக்கான படிப்பினை. எப்பயுமே ஒரு காஃபிரான அந்த நண்பன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, தோழிமார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, இருக்கலாம், அது தடை கிடையாது. ஒரு முஃமினான இரையச்ச உணர்வு உள்ள தொழுகையாளியா இருக்கக்கூடிய, இறைவனோடு நேசத்தோடு இருக்கக்கூடிய, இறை வழிபாடோடு தொடர்புள்ள ஒரு நல்ல மனிதரை நாம் நண்பராக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் நாம தவறு செய்யும் போது இப்படி சுட்டி காட்டுவாங்க. இல்லைன்னா அவங்கள நம்ம 2ஓட 1 3ஓட 1 போயிடும். நாம தவறு செய்யும் பொழுது சுட்டி காட்டுவதற்கு இப்படி நண்பர் இருந்தால் சுட்டி காட்ட முடியும். இதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். அன்புள்ள சகோதரிகளே, அப்ப ஒன்றுமே இல்லாத அடியானாக இருந்த அவன் பெருமையடிக்க தகுதி இல்லை என்பதை இறைவன் பதிவு செய்துவிட்டு அந்த ஏழை முஃமினான அடியார் மேலும் அவர்கிட்ட பேசுறாரு. நீ இவ்வளவு சொத்தெல்லாம் தரப்பட்டிருக்கு, நீ பெருமை அடிக்கிறியே, இவ்வளவு தோட்டம் துறவுலாம் இருக்குது, பெரிய ஆறு ஓடுது, என்னென்னமோ சொல்றியே, ஒரு நிமிடம் அல்லாஹ் அதை அழித்து விட்டு ஒன்றும் இல்லாத எனக்கு அதைவிட பிரம்மாண்டமாக தரப்போதுமானோம். அவருடைய நம்பிக்கை. நம்ம ஏழையா இருக்கிறோம் வைங்க, நம்ம நம்பிக்கை இப்படி இருக்கணும். அல்லாஹ்வுடைய பாடம் அது. நம்ம ஏழையாக இருக்கிறோம், வளர விட பின்தங்கி இருக்கிறோம். அவர் அந்த செல்வந்தனை பார்த்து அவன் சொல்ற வார்த்தையை பார்த்து பூரிச்சு போகல. ஒரு மூமின் இப்படி இருப்பான், ஒரு இறை நம்பிக்கையாளன் இப்படி இருப்பான், உறுதியாக பூரிச்சு போகல. ஆமா அல்லாஹ், அவன் ஒரு காஃபிர், அவனுக்கு அல்லாஹ் கொடுத்தானே, நான் மூமின்ல எனக்கு அல்லாஹ் ஒன்றும் தரலையே என்று அவர் ஒரு காலம் நினைக்கவில்லை. அவர் என்ன சொல்றாரு? ஒரு நிமிடம் அல்லாஹ் நாடினால் உன்னுடைய மொத்த சொத்தும் அழிந்து போகும், ஒரு நிமிடம் இறைவன் நாடினால் உன்னை விட செல்வந்தனாக அல்லாஹ் என்ன உயர்த்துவான். அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசு என்று அவர் சொன்னார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு இவன் அந்த தோட்டத்துக்கு இன்னொரு நாள் போறான். ஒரு பெருமொரு காற்று அடித்து ஒன்றுமில்லாமல் தலை குப்புற அந்த இருந்த அந்த அத்தனை செடிகள் கொடிகள் மரங்கள் அவ்வளவு தோட்டங்களும் நாசமாகி போனது என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். எந்த அளவுக்குன்னா ஒரு களிமண், அந்த மரம் இருக்கிற செடி இருக்கு இல்லையா, உள்ள தோண்டா களிமண் இருக்கும், அந்த களிமண் வலிக்கு கொண்டு செல்வதை போன்று அந்த பூமியை அல்லாஹ் ஆக்கிட்டானா. அந்த அளவுக்கு அந்த பூமி ஆகிவிட்டது. அந்த நிலையில் இந்த கெட்ட அடியான் எவ்வளவோ காசு போட்டு எவ்வளவோ வேலை பார்த்து தோட்டத்தால என்னென்னமோ கிடைக்கும் நான் நினைச்சேனே, எல்லாம் அழிஞ்சு போயிருச்சே, நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இருந்திருக்க கூடாதா, அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தேனே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருக்க கூடாதா என்று சொல்லி அவன் கைகளை பிசைந்து கொண்டு அமர்ந்தான் என்றெல்லாம் குறிப்பிட்டான். இந்த வரலாறு நமக்கு என்ன சொல்லுது? அல்லாஹ் இந்த உலகத்தில் சிலரை விட சிலரை மேன்மையாக்கி வைத்திருப்பான். அதுதான் உலகமே. எல்லாத்துலேயுமே நாம நம்மளோட செல்வத்தில் உயர்ந்தவங்கள பார்ப்போம். எவ்வளோ பெரிய பங்களா, இப்படிலாம் வாழ்றாங்க, காரை பாரு, எவ்வளோ நகைப்பாரு அந்த பொம்பளைக்கு, பார்க்குறோம்ல. நமக்கெல்லாம் நிம்மதியான ஒரு தூக்கத்தை தருவோம். வீட்டுக்கு போனால் ஒன்றுமே இருக்காது, வீடு இல்லை, ஒரு ஓட்டு வீடு, மழை பெஞ்சா மேலே விழுவும், வெக்க தாங்க முடியாது, எல்லாம் இருக்கும். ஏதோ இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு தூங்கினா தூக்கம் வந்துடும். இது அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய அருள். செல்வந்தர்கள் உடம்புல மேனி முழுக்க நகை வச்சிருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, ஓஹோன்னு வாழ்றாங்க, வெளி தோற்றத்தை பார்த்து நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு சோதனை வச்சிருப்பான். நமக்கு இல்லாத ஒரு சோதனை அவங்களுக்கு இருக்கும். வீட்டுக்கு போவாங்க, ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்தாதான் தூங்க முடியும். நமக்கு அது இருக்கா? அல்லாஹ் செஞ்சா அருள். யோசிச்சு பார்க்கணும், எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். நினைச்சதை சாப்பிடுவோம். எங்க எந்த இடத்துக்கு போனாலும் உரப்பு இனிப்பு புளிப்பு எல்லாம் உள்ள போயிடும், ஒண்ணுமே செய்யாது. பெரும் பெரும் செல்வந்தரா இருப்பாரு, அவர் பின்னாடி 50 பேர் போவான். ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து லேசா டீ எடுத்து குடிக்கிறதுக்கு 1000 முறை யோசிப்போம். சீனி போட்டிருக்கோ, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை குறைச்சிருங்க, ஒரு கப் டீ
அவன் விரும்பியபடி சாப்பிட முடியாது. அதை விட பலவீனர்களாக இருப்பவர்கள் எதையும் சாப்பிடுகிறார்கள். அல்லாஹ் செஞ்ச அருளா இல்லையா? செல்வத்தை பார்க்கிறோம், அல்லாஹ் வேறொரு இடத்துல நமக்கு தரும். குழந்தைகள், பலருக்கு பிள்ளை செல்வங்கள் இல்லாமல் இருக்கும், பலருக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். உண்மையில் அருள் செல்வம் அல்லாஹ் கொடுத்த அருள், அது பாக்கியம். அது ஆனா இல்லாம இருக்குல்ல, அது பாக்கியம் இல்லைன்னு ஒரு நாள் நினைக்காதீங்க, அதுவும் பாக்கியம் தான். அல்லாஹ் யாருக்கு தடுக்கிறானோ அதுவும் மேன்மையானது, தடுப்பதும் அருள். ஏன் சொல்றது தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல அதெல்லாம் பார்க்கிறோம் சகோதரிகள். ஆசையோடு அள்ளி வளர்த்த அந்த பிள்ளைகள் நன்றி கெட்டவர்களாக மாறி போறாங்க. பூமியில நம்ம ஊர்லயே பார்க்கலாம், பக்கத்து வீடுகள்ல, நம்ம வீடுகள்ல, எல்லா இடத்திலும் அந்த உதாரணங்களை பார்க்கலாம். எல்லா தியாகத்தையும் செய்து வளர்க்கின்ற அந்த பிள்ளைகள் தாய்க்கு மரியாதை இல்லை, தந்தைக்கு மரியாதை இல்லை, அவங்க நோய்வாய்ப்பட்டா கவனிக்கிறது இல்லை, அவங்களுக்கு உண்டான எந்த உபகாரம் செய்யறது இல்லை. எங்கேயோ இருப்பான், ஒய்ஃபை கூட்டிட்டு லண்டன், ஜப்பான், துபாய் அங்கே எங்கே இருக்கிறாங்க. பெருநா வந்தா அந்த அந்த அதுக்கு உண்டான துணிமணிக்கு உண்டான காசு அனுப்பிடுவாங்க. முடிஞ்சா அதோட பெற்றோர்களுக்கு செய்யற கடன் முடிஞ்சா? பிள்ளைகளை பெற்றவங்க தானே, வளர்த்தாங்க தானே. எவ்வளவு குடும்பம் இன்றைக்கு இது மாதிரி நிலையில் இருக்கிறது. தாயும் தகப்பனும் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தள்ளாத பருவத்தில் உணவு சமைத்து தன் கணவனுக்கு அந்த தாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். நிக்க முடியாது, 10 நிமிஷத்துக்கு மேல் நிக்க முடியாது. அப்படி ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல வீட்டுல உட்கார்ந்து சமைக்கிறாங்க. இன்னும் சில இடங்களில் மகன் பெரிய சம்பாத்தியக்காரனா இருக்கிறான், பெரிய சொத்தோட இருக்கிறான், பள்ளி வாசல்களை போய் கூனி குறுகி அவங்க நோய்க்கு காசு இல்லாம, மருத்துவம் பார்க்க வசதி இல்லாம, தெரிஞ்ச மக்களுடைய பக்கத்துல போய் நைஸா காதல சொல்லுவாங்க, ஏதாவது இருந்தா உதவி செய்யுங்க, இந்த மாதிரி ஒய்ஃப். இப்படி புள்ள செல்வந்தனா இருக்கிறான், புள்ள கோடீஸ்வரனா இருக்கிறான், அவன் பேக்ரவுண்டு பிரம்மாண்டமா இருக்கு. ஆனால் தாயும் தகப்பனும் வெளியே அந்த வெளிப்படையாக பிச்சை எடுக்க வெட்கப்பட்டு தலை குனிந்து, ஏன்னா அப்படி செஞ்சவங்க கிடையாது இல்லையா? அவங்க இவனை வளர்த்து ஒரு 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 மனிதனாக உருவாக்குகின்ற காலம் வரை அவர்கள் செய்த தியாகம் அது மிகப்பெரிய தியாகம். யார்கிட்டையும் கையெழுந்திருக்க மாட்டாங்க. ஒரு இடியப்பம் சொல்லுங்க, அதை சுட்டேனும் அவங்கள வளர்த்திருப்பாங்க. அப்படியெல்லாம் வளர்த்த தாய்மார்கள் உண்டு, கஷ்டப்பட்டு வளர்த்தவர்கள் உண்டு, யார்கிட்டையும் கையெழுந்திருக்க மாட்டாங்க என்று தன்மானத்தோடு வாழ்ந்தவர்கள், சுயமரியாதையோடு வாழ்ந்தவர்கள் பிள்ளைகளாலே இன்றைக்கு கைவிடப்படுகிறார்கள். பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு அவங்க போறாங்க. இந்த அருள் அவங்களுக்கு சோதனையானதா இல்லையா? அல்லாஹ் தடுக்கிறான்டா, அதுல ஒரு நன்மை இருக்குன்னு நினைக்கணும். நிறைய பேர் அல்லாட்ட துவாவெல்லாம் கேட்டுருவாங்க, யா அல்லாஹ் இந்த பிள்ளையை பெத்தனை இவனால கேட்டுருவாங்க. அந்த அளவுக்கு மனம் வெம்பி போய் தாய்மார்கள், பெற்றோர்கள் கேட்கின்ற நிலையை பிள்ளைகள் உருவாக்குகிறார்கள் என்றால், பிள்ளை செல்வம் ஈமானிய உணர்வோடு வளர்க்கப்படுகின்ற பொழுது ஒரு கணம் அது அருளாகவும் இருக்கும், பெரும் சோதனையாகவும் அமைச்சு. அல்லாஹ் நமக்கு தடுக்கிறான்டா, இப்படி பிள்ளையை பெக்கிறதுக்கு அல்லாஹ் தடுத்தானேன்னு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறான். இப்படி பெற்று வளர்த்து இவனால நமக்கு ஒண்ணுமே கிடைக்காம போறதுக்கு, எந்த பலனும் இல்லாமல் போவதற்கு அல்லாஹ் எனக்கு தடுத்தானே, அதுல ஒரு நன்மை இருக்கும் என்று நினைக்கிறோமே, இதுல அருள் இருக்கிறது. இப்படி உலகத்தில் எதை எடுத்தாலும் சகோதரிகள், நம்மை விட சிலர் மேன்மையாக இருப்பார்கள், நம்மை விட பலவீனர்களும் இந்த உலகத்தில் இருப்பார்கள். எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ஏழையாக இருந்தாலும், அல்லாஹ் செல்வங்களை தராவிட்டாலும், நம்மை நோயாளியாக வைத்திருந்தாலும், நம்மை பல கட்டங்களில் இறைவன் பிடித்தாலும் சோதித்திருந்தாலும், அல்லாஹ்வுக்கு ஒரு நாளும் நம்ம நன்றி கெட்டவர்களாக மாறிவிடக் கூடாது என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தருது. அந்த கெட்டவன் இது என்னை விட்டு போகாதுன்னு நம்பினான், என்னுடைய சொத்து நினைச்சான், ஒரு நிமிடம் அல்லாஹ் எடுத்துட்டான். அது யார் தந்தது? அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் எடுத்தது. அதுக்கு அல்லாஹ் அழகான ஒரு உதாரணம் அந்த வசனத்தின் கடைசியில் சொல்கிறான், ஒதுரிபுலஹும் மஸலல் ஹயாத்த துன்யா. நபியே, இந்த உலகத்திற்கு இதை அழிச்சிட்டு சொல்றான் அல்லாஹ், இந்த கெட்டவனுடைய தோற்றங்களை எல்லாம் அழித்துவிட்டு சொல்கிறான், மனிதர்களுக்கு இந்த உலகத்தை பற்றிய உதாரணத்தை நீங்கள் சொல்லுங்கள். கமா இன் அன்சல்நாஹு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து மழை பொழிகிறதே, அது மாதிரி தான் இந்த உலகம். அது பொழிகிறது, விளைச்சல்களை ஏற்படுத்துகிறது, கொஞ்ச காலம் அது பசுமையாக பிரகாசமாக இருக்கிறது, ஒரு காலத்திற்கு பின்னல் அது அப்படியே அந்த மரம் பட்டு போகிறது, கருத்து போகிறது, காற்று அடிக்க அடிக்க அதன் சருகுகள் காய்ந்து விழுகிறது, மரமும் சாய்ந்து விடுகிறது. எதன் மூலம் வந்ததோ அது வந்து பிரகாசமானிச்சு, கடைசியில் அந்த இடத்துல என்னாச்சு? மரம், வந்த மரத்தின் தடமே இல்லை, அழிந்து போகிறது. இதுதான் இந்த உலகத்தின் உதாரணம் என்று இறைவன் சொல்கிறான். இந்த உலகத்தில் இறைவனால் வழங்கப்படுகின்ற எந்த அருளாக இருந்தாலும், நாமாக இருந்தாலும், எதுக்கும் எந்த ஒரு நிரந்தரமும் கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் அது திரும்ப போகும். அல்லாஹ் கொடுப்பதும் அவனுக்குரியது, எடுப்பதும் அவனுக்குரியது. தர்றதை
நாம தக்க வச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினோம் என்றால் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் இன்னும் தாராளம் அல்லாஹ் தருவான், இன்னும் வளர்த்து தருவான். வலஇன் கஃபர்தும் இன் அதாபி லஷதீத், யார் இறைவனுக்கு நன்றி கெட்டு நடக்கிறார்களோ, நன்றி மறந்தார்களோ, அல்லாஹ்வின் பிடி கடுமையாக இருக்கும் என்று எச்சரிக்கை. தண்டனை இருக்கு. அல்லாஹ் நமக்கு தந்ததை கொண்டு அல்லாஹ்விற்கு எந்நேரம் நம் நன்றி செலுத்தணும். அல்லாஹ் தந்தது, என்னால வந்தது இல்லை. எவ்வளோ மக்கள் என்னோட அறிவாளியா இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் கொடுக்காம எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, படிப்பு இல்லை, அல்லாஹ் எனக்கு தந்தானே. அல்லாஹ்வுடைய ஆற்றல், என்னுடைய ஆற்றல் அல்ல. இறைவன் என்னை தேர்வு செய்திருக்கிறான், எனக்கு தந்தான். அதுக்கு சில கடமை இருக்குது, அதை நான் இறை மார்க்கத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டும். இறைவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு நன்றியற்றவர்களாக வாழ்ந்துவிடக் கூடாது. சகோதரிகளை, கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்க செல்லும் முன் நிறைய துவா கேட்பாங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த துவாவில் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க ஹிஸ்டரி நான் பேச ஆரம்பிச்சேன்னா இப்போ நேரம் பத்தாது, எல்லாருக்கும் தெரியும் பெரும்பாலும். அவங்களுடைய அந்த உணவு பழக்கங்கள் எப்படி இருந்தது. 3 மாதம் அடுப்பெரியாத வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. நிறைய நாள் பட்டினியாக இருந்து பகல் பொழுதுல ஃபஜ்ர் தொழுதுட்டு வீட்டுக்கு வருவாங்க. சாப்பாடு இருக்கான்னு ஆயிஷா அம்மாட்ட கேட்பாங்க, சாப்பாடு இருக்காது. இப்போ நான் நஃபிலான நோன்பு வச்சிடுறேன் என்று அந்த நாளை வீணடிக்காமல் நோன்பு வைத்த பல நாட்கள் உண்டு. வந்தால் சாப்பிட ஒன்றும் இல்லை என்பதற்காக நோன்பு வச்சிருவாங்க. வயிற்றில் கற்களை கட்டிய நாட்கள் உண்டு. தம் தோழர்களோடு வீதியில சுற்றி உலா வந்த நாட்கள் உண்டு பசியில. இப்படிலாம் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தாங்கல்ல. அவங்க உறங்க செல்லும் பொழுது என்ன கேட்பாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா, யா அல்லாஹ் எனக்கு உணவை தந்து நீராகாரத்தை தந்து அந்த இரண்டையும் நிரப்பமாக தந்து. வாசகத்தை கவனிங்க. ரசூலுல்லாஹ்க்கு நிரப்பமா என்னைக்காவது கிடைச்சிட்டாங்க? வரலாறு படிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டு தூங்குனாங்கன்னு இஸ்லாத்தை அந்த போதிச்ச அந்த காலத்துக்கு பின்னாடி ஒரு இதுவும் பார்க்க முடியாது. அவங்க பசியோடு இருந்த காலங்கள் அதிகம், தோழர்களோடு பசியோடு இருந்த காலங்கள் அதிகம். நான் என்ன கேட்குறாங்க தெரியுமா? இறைவா எனக்கு உணவை தந்து நீராகாரத்தை தந்து அந்த இரண்டையும் வயிறு நிரம்ப தந்து, மேலும் நான் உறங்குவதற்கு ஒரு இருப்பிடத்தை தந்து. என்ன இருப்பிடம்? இரவு தொழுகையில ரசூலுல்லாஹ் வீட்டில் நிற்பாங்க, சஜிதாவுக்கு போவாங்க. ஆயிஷா அம்மா படுத்திருப்பாங்க ஜனாசா மாதிரி. இந்த ஹதீஸ்ல அப்படிதான் வருது, இப்படி படுத்திருப்பாங்க. ஜனாசா வைக்கிறோம்ல, படுத்திருப்பாங்க. சஜிதா செய்ய கேப் இருக்காது. ஆயிஷா அம்மாவோட காலை குத்துவாங்க. தூக்கம் போயிட்டு இருக்கும், இரவு நேரம் இல்லையா, அந்த நேரத்துல ஆயிஷா அம்மா எழுப்ப முடியாது, லைட்டா குத்துவாங்க. அப்போ ஆயிஷா அம்மாவுக்கு உணர்வு வந்துடும், ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க, காலை நிறுத்திக்கிறோண்டு காலை மடக்குவாங்க, அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்வாங்க. எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ பெரிய வீடு. இந்த கேப்பு கூட இல்லைங்க வீட்டில். இப்போ எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க? அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் உறங்குவதற்கு ஒரு இருப்பிடத்தையும் தந்தேன். 3 சொல்றாங்க, உணவு நீராகாரம் இந்த இரண்டையும் நிரப்பமாக தந்து நான் உறங்குவதற்கும் ஒரு இருப்பிடத்தை தந்த அல்லாஹ்விற்கே எல்லா. ஒரு நாள் சொல்லிட்டு படுத்திருப்போமா? நன்றி செலுத்துறோமா? இந்த ரசூலை விட அல்லாஹ்வுடைய ஹபீபா இல்லையா அவங்க, நேசத்துக்குரியவர்கள், அவங்கள விட 1000 மடங்கு அல்லாஹ் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறானா இல்லையா? உண்மையில லைஃப் எடுத்து பாருங்க, அந்த ஈக்குவல் பண்ணவே முடியாது. அப்படியான வாழ்க்கை எல்லாம் தந்திருக்கிறானே. ஒரு நாள் தூங்க செல்லும் போது அல்லாஹ்வுக்கு இந்த உணவு தந்ததுக்காக, தண்ணீர் தந்ததுக்காக, ஒரு இருப்பிடத்தை இறைவன் நல்ல விசாலமா தந்திருக்கான், அதுக்காக நன்றி செலுத்தி இருக்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது எதுவுமே இல்லாமல் சுருக்கமாக தரப்பட்டாலும் கூட, நீண்ட நெடிய சோதனைகளுக்குள் அவர்கள் உள்ளாக்கப்பட்டிருந்தும் கூட அல்லாஹ்வுக்கு அவங்க நன்றி மறக்கல. அற்பமாக இறைவன் கொடுத்த உணவுக்கும் நன்றி சொன்னார்கள், அற்பமாக வழங்கப்பட்ட நீருக்காக நன்றி சொன்னார்கள், அற்பமாக உறங்க கிடைத்த இடத்திற்காக நன்றி சொன்னார்கள். அப்ப இதெல்லாம் நமக்கான பாடம். இறைவன் இதைவிட அதிகமாக ஆழமாக நிறைய அருள்களை நமக்கு தந்திருக்கிறான். அந்த தீய மனிதன் எப்படி இறைவனால் அருள்கள் வழங்கப்பட்டு நன்றி கெட்டவனாக மாறி தன்னுடைய மொத்த சொத்துக்களையும் இன்பங்களையும் அவன் இழந்தானோ, அதுபோல நஷ்டவாளியாக நாம் மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் தந்த அருள்களுக்கு அது கொஞ்சமேனும் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நன்றி சொல்லி, அதைவிட பலரும் இந்த பூமியில் சிறுமைப்பட்டிருக்கிறார்கள், அவங்கள பார்க்கணும். நன்றி சொல்லி இறை உணர்வோடு நன்றி உணர்வோடு இந்த பூமியில் வாழக்கூடிய மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.